ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2026 ஆண்டு ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு பயப்படாதிருங்கள். மத்தேயு 28:10 சொல்கிறது, இயேசு அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் என்றார். அன்பு அன்றன்றுள்ளப்பம் குடும்பத்தினருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் உயிர்த்தெழுந்த தின வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் கூறிக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த நாட்களில் அநேக பிரசங்கங்களை செய்தார். அநேக ஆறுதலின் வார்த்தைகளை கூறினார். பல முறை சீஷர்களையும் விசுவாசிகளையும் பார்த்து பயப்படாதிருங்கள் என்று இயேசுவானவர் சொல்லியிருந்தாலும், தாம் உயிர்த்தெழுந்த பிறகு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்ன பயப்படாதிருங்கள் என்னும் வார்த்தைக்கு விசேஷ வல்லமையும் ஆறுதலும் உண்டு. உயிர்த்தெழுந்த இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் ஒருவரே மரணத்தை ஜெயித்து பாதாளத்தை மேற்கொண்டவர். அவர் ஒருவரே சத்துருவின் தலையை நசுக்கினவர். அவர் பயப்படாதிருங்கள் என்று சொல்லும்போது மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் சாத்தானுக்கும் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உலக தலைவர்களோ அதிகாரிகளோ பயப்படாதிருங்கள் என்று சொல்லும்போது அந்த வார்த்தையின் பயன் மிகவும் குறைவுதான். அவர்கள் உலக பயத்திலிருந்து மாத்திரம்தான் சிறிதளவு விடுவிக்க முடியும். ஆனால் சாத்தானிடமிருந்தோ பாதாளத்தினிடமிருந்தோ மரண வல்லமையிலிருந்தோ மனுஷனை அவர்களால் தப்புவிக்க முடியாது. பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிற உயிர்த்தெழுந்த இரட்சகரை நோக்கி பாருங்கள். அவர் ஒரு வீரனைப் போலவும் தளபதியைப் போலவும் காணப்படுகிறார். ராஜாதி ராஜாவாகவும் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் உடையவராகவும் நின்று பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். ஆம், மிகப்பெரிய அதிகாரத்தில் உள்ள வல்லமை உள்ளவர்களால் தான் பயப்படாதிருங்கள் என்று சொல்லி மனுக்குலத்தை தேற்ற முடியும். எந்த ஒரு மனுஷன் தேவனுடைய பிரசன்னத்தை உணரவில்லையோ அவனே பயப்படுகிறான். எந்த ஒரு மனுஷன் சூழ்நிலையை தெய்வ வல்லமையோடு சந்திக்க முடியாமல் இருக்கிறானோ அவனே பயப்படுகிறான். சீஷர்கள் அப்படித்தான் பயந்தார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டு மரித்தவுடன் எல்லாம் முடிந்துவிட்டது என்று எண்ணிவிட்டார்கள். தாங்கள் பின்பற்றுகிற இரட்சகர் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியாததினால் அவர்கள் கலங்கி தவித்தார்கள். ஆனால் இயேசுவோ அவர்கள் அருகிலே வந்து உயிர்த்தெழுந்தவராய் நின்று பயப்படாதிருங்கள் என்று தேற்றினார். முன்பு இயேசு சரீரத்தில் இருந்தார். சரீரத்தில் வாழ்ந்த இயேசுவால் ஒரு நேரத்தில் ஒரு இடத்தில்தான் இருக்க முடிந்தது. ஆனால் இப்பொழுதோ அவர் உயிர்த்தெழுந்தபடினால் ஆவியாக பல இடங்களிலும் ஒரே நேரத்தில் இருக்க முடிகிறது. ஒரே நேரத்தில் உலகத்தில் உள்ள அனைவரையும் தேற்ற முடிகிறது. பகலோ இரவோ எல்லா நேரத்திலும் நம்மை ஆறுதல் படுத்த முடிகிறது. தேவப்பிள்ளைகளே, உயிரோடு எழுந்த கர்த்தர் உங்களோடு இருக்கிறபடினால் பயமின்றி மகிழ்ச்சியுடன் இருப்பீர்களாக. இன்றைய நினைவிற்கு வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 17 மற்றும் 18ஆம் வசனங்கள். பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். மரித்தேன்,
ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். இன்றைய வேத வாசிப்பு காலை 1 சாமுவேல் 1, 2 மற்றும் 3 அதிகாரங்கள். மாலை லூக்கா 8 அதிகாரம் 26 56 முடிய. அன்புக்குரிய அன்றனுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். உயிர்த்தெழுந்த இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். எதை குறித்தும் பயப்பட வேண்டாம், தைரியமாயிருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.